நீங்களும் இதே மாதிரி கஷ்டப்பட்டு இருக்கீங்களா? உட்காந்தா எழுந்துக்கிறதுக்கு, இல்லை எழுந்தா உட்காந்துக்கிறதுக்கு. முதல் விஷயம் உங்கள் பாடியை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. நம்ம பாடியில் 638 மசில் இருக்குது. நம்ம வெறும் 15லேருந்து 20 மசில் தான் அதுக்கு வேலையே கொடுக்குறோம். மிச்சம் இருக்கிற 620 மசில் சும்மா தான் இருக்குது. நீங்கள் ஏதோ ஒரு ஃபிட்னஸ் பே பண்ணாலுமே இன்னொரு 15லேருந்து 20 மசில் யூஸ் பண்ணுவோம். மொத்தமே 30 மசில் மேலே நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம். அப்போ நீ எந்த மசில் யூஸ் பண்ணலையோ அங்கே தான் உங்களுக்கு மசில் இன்ஜுரி இல்லை கிராம்ப் எல்லாமே ஆக போகுது. மிச்சம் இருக்கிற மசில் நம்ம யூட்டிலைஸ் பண்ணும்போது தான் நமக்கு வெயிட்டும் ரெடியூஸ் ஆகும். அட் த சேம் டைம் நம்ம இன்ஜுரியிலேருந்து நம்ம பாடியை பாதுகாக்க முடியும். இதுக்கான ப்ரோக்ராம் தான் என்னோட ப்ரோக்ராம். ஒரு சில டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் டெஸ்டிமோனியை நீங்களே கேளுங்க. I had a knee pain, which was like well treated by sir. Like he gave me stretching exercises due to which like I reduced the pain a lot because without any stretching it like I wasn't able to move. KOS சர்ஜரி நடந்திருக்கு ரைட் ஃபுட்ல. நான் வந்து நடக்க கூட முடியாம இருந்தேன். நான் வந்து வாக்கர் வச்சு தான் நடந்தேன். சார் வந்து எனக்கு ஃபுல்லா ட்ரைனிங்லாம் கொடுத்து நான் வந்து மறுபடியும் ஓடுறது எல்லாமே இது பண்ண முடிஞ்சது. அதுக்கு ஆக்சுவலி சார் தான் முழு காரணம். லோவர் பேக் பெயின் அண்ட் நீ பெயின் பயங்கரமாக இருந்தது. லோவர் பேக் பெயின் ஆஃப்டர் ஈச் ஒர்க் அவுட் மாஸ்டர் கொடுக்குற ஸ்ட்ரெச்சஸ் அண்ட் ட்ரெயினர்ஸ் கூட பண்ணுற அப்டமன் ஒர்க் அவுட்ஸ் இதெல்லாம் வந்து நிறைய எனக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ரீல்ஸ் பார்த்து முடிச்சிட்டிங்க, இன்ஃபர்மேஷன் எல்லாம் கேட்டுட்டீங்க. இதுக்கப்புறம் என்ன? அடுத்த ஸ்க்ராலாக ஒழுங்காக வந்து ஜாயின் பண்ணுங்கள். வாங்க பார்த்துக்கலாம்.